கர்த்தருக்கு சோதரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலாக்குகிறார். ஆமீன். எந்த விதமான கட்டளை நீ இருக்கீங்களோ, கட்டுங்கிறது பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இன்று ஒரு விடுதலை தராங்க. அநேகம் பேர் பாத்தீங்கன்னா கண்கள்ல ஒரு கட்டு, எந்த விஷயத்த நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா அதையே நான் பார்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை, சில கைகள் கட்டப்பட்ட சூழ்நிலை. நான் சம்பாதி காசுலாம் ஓட்ட பையில போட்டது கூட போகுது, எதையுமே நான் நல்லா அடுத்த கட்ட ஆசிரியத்துக்கு போகவே முடியல, முன்னேறவே முடியல, என் கைகள் சபிக்கப்பட்ட கையா இருக்குது அப்படின்னு சொல்லி கைகள் கட்டப்பட்ட சூழ்நிலை. சிலருக்கு கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போக நினைக்கிறேன், அங்கதான் போய் நிக்கிறேன், என்ன பண்றதே தெரியல சொல்லி கால்கள். ஒரு கடன் என்பது ஒரு கட்டு. பாத்தீங்கன்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு அந்த கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு அடுத்த கடன் சொல்லி அநேக கடன் மேல கடன் வாங்கி போயிட்டே இருப்பாங்க. சிலருக்கு வியாதி ஒரு கட்டு, பரம்பரையா எனக்கு வியாதி இருக்கு, சுகரு, பிரஷர், ஹார்ட் ப்ராப்ளம்லாம் எங்க தாத்தாக்கு இருந்துச்சு, எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, இப்ப எனக்கு வந்ததுன்னு சொல்லி பலவீனம், வியாதி ஒரு கட்டு. கர்த்தர் இன்றைக்கு கட்டு உண்டவனை விடுதலையாக்குறாரு. எந்த விதமான கட்டு நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றிலும் கட்டுகளை அறுக்கிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன் இன்றைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ உண்டாக்க போறாரு. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. எதெல்லாம் புதிய காரியத்தை சுதந்திரிக்க முடியல, வாழ்க்கையில இந்த இருந்தபடியில அப்படியே இருக்கேன், அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, அடுத்த படிக்கை முன்னாடி போக முடியல, ஒரு வேலையிலையும் சரி, படிப்புலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, அடுத்த கட்டத்துக்காக போக முடியல, ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலைகள் சொல்லி வருத்தப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விடுதலை நாயகன், வெற்றி சிறந்தவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக வழக்காடுகிறார், உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் உங்களுக்கு வானத்தில் படைகளை தெரிந்து இடம் கொள்ளாமல் போக ஆசிரியர் தேவன். இன்றைக்கு எந்த விதமான கட்டளை இருந்தாலும் எல்லா கட்டளையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறாரு. ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை உங்களை தேடி வரப்போகிறது. விசுவாசம் காத்துருங்க. கர்த்தாவே இந்த எல்லா பாவ கட்டிலிருந்து விடுதலை தாங்க, என்ன பரிசுத்தமா மாற்றேன்னு கர்த்தரை கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்து எல்லா கட்டுகளையும் அறுத்தறிவாங்க. சிம்சோனுக்கு பாத்தீங்கன்னா புதிய கைதான் கட்டி வச்சாங்களாம். அப்ப பரிசுத்தாவின் பலமா இறங்கும் போது நெருப்பு போட்டது போல அப்படியே அருந்தறிஞ்சான். அதே போலதாங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க கேளுங்க, உங்க வாழ்க்கையில எல்லா கட்டுகளையும் பரிசுத்தாவினர் அறுத்தறிந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, விடுதலையை இன்றைக்கு தருவார். விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.